ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மாஸ்பெட்டையும் பொட்டன்ஷியோமீட்டரையும் யூஸ் பண்ணி வோல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம்னா இதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு 40 ரூபா செலவுலே மேக் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துருங்க. இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாஸ்பெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதோட மாடல் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். இதோட விலை 15 ரூபா தான். அப்புறம் ஒரு ஹீட் சிங்க் வேணும். இது செம்மையாக ஹீட் ஆகும். அப்புறம் ஒரு பொட்டன்ஷியோமீட்ரு 10K to 100K வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியோமீட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாப் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க மாஸ்பெட்டை ஹீட் சிங்கில் வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளிப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியோமீட்டரில் சென்டர் பின் இருக்கும். அதை மாஸ்பெட்டோட சைடில் வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. மாஸ்பெட்டை இதே டைரெக்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு சால்டர் பண்ணிக்கோங்க. இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாஸ்பெட்லேருந்து வர சென்டர் பின்னை பொட்டன்ஷியோமீட்டரோட அந்த சைடு பின்னில் சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை மாஸ்பெட்டோட லாஸ்ட் பின்னில் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் நமக்கு அவுட்புட் ப்ளஸ்ஸு. இப்போ ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். இதான் நமக்கு இன்புட் ஒயரு. இதோட ஒரு எண்டை பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு எண்ட்லேயும் இன்னொரு எண்டை ஆப்போசிட் எண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ். இதில் நம்ம 12 வோல்ட்டு 3 வோல்ட்லேருந்து எவ்வளோ நாளும் அவுட்புட் கொடுக்கலாம். நமக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் 10K பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். 100Kனா 3 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. மினிமம் ஒரு 9 வோல்ட்லேருந்து தான் ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் 10K பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டரு. லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு இன்புட் அவுட்புட்டு. அந்த பிளாக் ஒயரில் வந்து இன்னொரு பிளாக் ஒயரை சால்டர் பண்ணியிருப்பேன். அதான் நமக்கு அவுட்புட் நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து நம்ம மாஸ்பெட்லேருந்து அவுட் எடுத்திருப்போம். அதுதான் நமக்கு பாசிட்டிவ். இது ரெண்டையும் ஒன்றா ஒரே இடத்துல வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நம்மளோட இன்புட்டில் ரெட் ஒயர் கரெக்டாக பாசிட்டிவ் கொடுத்துருங்க. பிளாக் ஒயரில் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் நம்ம ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமே இல்லை. ஃபைனலாக நம்ம சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மினி வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தாலே தெரியும். இதுக்கு நான் 20 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கேன். நமக்கு 16 வோல்ட் தான் வருது. 100K பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி வருது. இப்போ வந்து ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுபோல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.